வணக்கம். லேடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த தொடர் பதிவுகளில் கடந்த ஆண்டு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகளிலிருந்து பொது அறிவில் இருக்க அனைத்து கேள்விகளையும் பார்த்துக்கிட்டு வரோம். கேள்விக்கு போகலாம். பின் வருவனவற்றை காலவரன் முறைப்படி சரியாக வரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942, சிம்லா மாநாடு 1945, பூனா ஒப்பந்தம் 1932, அமைச்சரவை தூத்துக்குழு 1946. அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8, சிம்லா மாநாடு 1945 ஜூலை 14, பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 24. அமைச்சரவை தூத்துக்குழு தேதி சரியா வர மாட்டேங்குது, மார்ச் 22 நினைக்கிறேன், 1946 மார்ச் 22 நினைக்கிறேன். இப்போ இதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் நடந்தது பூனா ஒப்பந்தம், 1க்கு 3 வரணும். ரெண்டாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம். மொதல் 3 1 எதில் இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏலையா பிலையா சிலையா? ஏல இல்லை, பியில் 3 இருக்குது, அடுத்து 4 இருக்கா, அப்போ அது வராது. சியில் 3 1. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன வரணும் நமக்கு? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்புறம் சிம்லா மாநாடு 2, அடுத்து அமைச்சரவை தூத்துக்குழு 4. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய திட்டமிடல் ஆணையத்தினுடைய தலைவர் பிரதமர் தான். எப்போவுமே பிரதமர் தான் திட்டமிடல் ஆணையத்தின் தலைவராக இருப்பார். மக்களின் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் அப்படிங்கிறது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியான வாக்கியத்தை தேர்வு செய்ய சொல்றாங்க. பார்ப்போம். 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள். அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. முதல் பாருங்க, சர் ஜான் சீலி இதை இராணுவ கழகம் என கருதினாரா? இல்லை, தப்பு. வீர் சாவர்கர் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார். இது சரி. ஆர்.சி. மஜும்தார் இதை மிகப்பெரிய தேசிய எழுச்சி என பெயரிட்டார். அப்படி அவர் சொல்லலாம், இதுவும் தவறு. கே.எம். பணிக்கர் இதை சிப்பாய் கழகம் என அழைத்தார். இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன், அதாவது 2 மட்டும்தான் சரி. வீர் சாவர்கர் இதை இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார். இது மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் போய் பார்ப்போம். 1 மட்டும் இல்லை, 2 மட்டும்தான் இருக்குது, அதான் சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நேரு டில்லி உடன்படிக்கை லியாகத் அலிகானுடன் கையெழுத்திட்ட தேதி அதாவது பாகிஸ்தான் பிரிவு நடந்ததுக்கப்புறம் பாகிஸ்தானை சேர்ந்த லியாகத் அலிகானும் நேருவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுவாங்க. அந்த ஒப்பந்தம் எப்போன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 8, 1950ஆம் ஆண்டு நேருவும் லியாகத் அலிகானும் டெல்லி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருப்பாங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இரண்டாவது உலகப் போர் நடந்துகிட்டு இருக்க காலகட்டங்களில் காந்தி என்ன பண்ணுவார்னா, அரசாங்கத்துக்கு அதிகமாக தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை அறிமுகப்படுத்துவார். அதாவது அந்த மாவட்ட நீதிபதிக்கு சத்தியாகிரகம் செய்யப்படுவது எந்த நாள், எந்த நேரம், எத்தனை மணிக்கு சத்தியாகிரகம் இருக்க போகிறாங்கிறத செய்தி அனுப்பிட்டு அங்கே போவாங்க. அப்படி முதலாக நம்ம ஆச்சாரிய வினோபாவே இருக்கார் இல்லையா, அவர் தான் 1940 அக்டோபர் 17ஆம் தேதி என்ன பண்ணுவார், அவருடைய ஆசிரமத்துக்கு முன்னாடி சத்தியாகிரகத்தை ஆரம்பிப்பார். இரண்டாவது சத்தியாகிரகி நேரு. அப்போ இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகி நேரு, முதல் தனிநபர் சத்தியாகிரகி மன்னிக்கணும், வினோபாவே தான். 1940 அக்டோபர் 17 தான் இவர் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குவார். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அக்டோபர் 16, 1906 தான் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வ.உ. சிதம்பரம் அவர்கள் தூத்துக்குடியில் தொடங்குவார். அதாவது வங்க பிரிவினை எப்போ நடக்கும்? அக்டோபர் 16, 1905 வங்க பிரிவினை நடக்கும். அதற்கு அந்த வங்க பிரிவினை நடந்த அதே நாள் ஓராண்டு கழித்து இவர் வ.உ. சிதம்பரனார் என்ன பண்ணுவார்னா, சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை தொடங்குவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்டோபர் 16 வங்க பிரிவினை அதிகாரமாக வங்காளம் பிரிக்கப்பட்டது 1905. அதுக்கப்புறம் அக்டோபர் 16, 1906 என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர் வ.உ. சிதம்பரனார் கப்பல் கழகத்தை தொடங்கியிருப்பார். அப்படியே 1799 அதே அக்டோபர் 16 போய் பார்த்தீங்கன்னா, அதே தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் ஒரு முக்கியமான கிளர்ச்சியாளர் தூக்கில் போட்டிருப்பாங்க. அது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது 1799 அக்டோபர் 16 தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் இருந்த ஒரு பாளையக்காரர், அவரை தூக்கில் போட்டிருப்பாங்க. அவர் யாருன்னு பார்த்தவங்க கமெண்டில் சொல்லுங்கள். டேஸ் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேசபந்து சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி யாரு? அதுபோக தேசிய கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றியவர் யாருன்னா
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அகில இந்திய மாநில இடதுசாரிகள் மக்கள் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆல் இந்தியா ஸ்டேட்ஸ் பீப்புள்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த லெஃப்ட் விங் வாஸ் ஹெல்ட் இன் எப்படின்னு இருக்கு. அதாவது அகில இந்திய மாநில இடதுசாரிகள் மக்கள் மாநாடு 1936ஆம் ஆண்டு நடைபெற்றது. பின் வருவனவர்களில் யார் 1890இல் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஒரு நூல் போல, அது ஒரு இதழ் போல நினைக்கணும். பாருங்க, ஹூ among the following founded the Indian social reformer in 1890. அதாவது யாருன்னா KN நடராஜன். நம்ம இந்த கந்துகுரி வீரசிலிங்கம் அதெல்லாம் படிச்சிருப்போம். நம்ம கந்துகுரி தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை கந்துகுரி வீரசிலிங்கம். அவர் ஒரு நூல்லாம் தொடங்கியிருப்பாரு. அடுத்து KT தெலங்கு வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம், KT தெலங்கு இவங்கெல்லாம் வந்து இந்த இடதுசாரிகள் இதில் பார்த்துருப்போம். KT தெலங்கு வந்து ஆத்மராங் பண்றங்குருவாரில் அதில் ஒரு RC பண்டார்கர், RC பண்டார்கர், எம்ஜி ராணடே, KT தெலங்கு இவரெல்லாம் அதில் வந்துருப்பார். பெரம்ஜி மல்பாரி அதில் வருவாங்க. பெரம்ஜி மல்பாரி வந்து பார்சிகள் இயக்கத்தில் வருவாங்க. இப்போ இவங்களை பற்றி நம்ம புத்தகத்தில் வந்து இந்த நூல் அப்போ வீரேசலிங்கம் சம்மந்தமாக ஞானபோதினி அப்படின்ற மன்னிக்கணும், ஞானபோதினி கிடையாது, இந்த குழந்தை திருமணத்துக்காக அவர் வந்து ஒரு இதை தொடங்கியிருப்பார். தத்துவபோதினி சபா வந்து யார் தொடங்கியிருப்பார்? தத்துவபோதினி சபா வந்து தேவேந்திரநாத் தாகூர் தொடங்கியிருப்பார். தத்துவபோதினி இதழ் அவர் தான் தொடங்கியிருப்பார். இவர் வந்து ஒரு இதழ் தொடங்கியிருப்பார், விவேகவர்த்தினி தினவர்த்தனமானி, விவேகவர்த்தினி. ஆமாம், விவேகவர்த்தினி அப்படிங்கிற இதில் வந்து கந்துகுரி வீரசிலிங்கம் விவேகவர்த்தினிங்கிற இதில் தொடங்கியிருப்பார். KT தெலங்கு வந்துட்டு பிரார்த்தனை சமாஜத்தினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர். பெரம்ஜி மல்பாரி அவங்க வந்து உண்மை விளங்கிய ராட்ஸ் கோப்தார் அப்படிங்கிற இதழ் சம்மந்தப்பட்டவங்க. அவங்க வந்துட்டு அந்த பார்சியல் இயக்கத்தை சேர்ந்தவங்க. அப்போ நமக்கு இதில் இவங்க 4 பேர்த்தில் ஒருத்தர் மட்டும் தெரியாது. இங்கே கொடுத்துருக்கிற நூலும் பத்திரிகையும் தெரியாது. அப்போ இதெல்லாம் இவங்க வரமாட்டாங்க. அப்போ KN நடராஜன் இருக்கலாம். அதுதான் ஆன்சர். கொஸ்டினும் ஆன்சரும் சொல்கிறேன், திருப்பி கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் குழப்பிட்டனா அப்படின்னு தெரியல, குழப்பல நினைக்கிறேன். பின் வருபவர்களில் யார் 1890இல் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர் அப்படின்னா KN நடராஜன். அடுத்து பொறுத்தவரை சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி ஒரு திணையும் அந்த திணைக்கான தொழில் என்ன கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு எளிமையாக தெரியும், டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். குறிஞ்சி வந்து என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடுதல், தேன் எடுத்தல். அடுத்து பாலையில் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சூறையாடுவாங்க, இல்லைன்னா வீர செயல் பண்ணுவாங்க. முல்லையில் வந்து என்ன பண்ணுவாங்க, காளை தழுவுதல், இல்லைன்னா சாமை, வரகு இதெல்லாம் விதைப்பாங்க. மருதத்தில் வந்து நெல் அறிதல், களை எடுத்தல் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து குறிஞ்சிக்கு வந்துட்டு வேட்டையாடுதல், பாலைக்கு வந்து சூறையாடுதல் 1, முல்லைக்கு வந்துட்டு காளை தழுவுதல் வந்து 3, மருதத்திற்கு வந்து களை எடுத்தல் 2. ஆப்ஷன் பாம்பே. அடுத்து விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது பாருங்க. விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் அப்படின்னு பாரதியார் யாரு பாடினார்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான் பாடியிருப்பார். இவரைத்தான் வந்து பாரதியார் நினைச்சிருப்பார், பிள்ளை நீ ஒரு புலவன்னு சொல்லியிருப்பார். நாமக்கல் கவிஞரை பாரதியார் சொல்லியிருப்பார். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் அப்படின்னு பாரதிதாசனை புகழ்ந்தவர் வந்து நாமக்கல் கவிஞர். பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படுவது எதுனா 11ஆம் திருமுறை தான் வந்து பிரபந்த மாலைன்னு சொல்லுவாங்க. 11வது திருமுறையை வந்து பிரபந்த மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. 9வது திருமுறையை வந்து திருவிசைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த திருவாசகம் வந்து மாணிக்கவாசகர் பண்ணது தெரியும். தேவாரம் வந்து பொதுவாகவே வந்து தேவாரம் பாடியது 3 பேர்னு சொல்லுவாங்க. அதில் அப்பருடைய பாட்டை தான் வந்து தேவாரம்னு சொல்லுவாங்க. அப்பருடைய பாட்டை தான் வந்து தேவாரம்னு சொல்லுவாங்க. ஞான சம்பந்தருடைய பாட்டு வந்து திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க. சுந்தரருடைய பாட்டை வந்து திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. திருநாவுக்கரசருடைய பாட்டை தான் வந்து தேவாரம்னு சொல்லுவாங்க. ஆனால்
நம்ம வந்து தேவாரம் பாடியது மூவர்னு வச்சுக்குவோம். 1, 2, 3 வந்து ஞான சம்பந்தர், 4, 5, 6 வந்து அப்பர், 7 வந்து சுந்தரர். சி.என். அண்ணாதுரை எந்த புத்தகம்? அவருடைய ஒரு புத்தகம் வந்து 1950ஆம் ஆண்டு தடை செஞ்சுட்டாங்க. அண்ணாதுரை வந்து நிறையா புத்தகங்கள், கட்டுரைகள் இதெல்லாமே எழுதியிருக்காரு. அவருடைய முதல் சிறுகதை வந்து கொக்கரக்கோ. அவர் வந்து எந்த நாடகத்தில் என்ன வேஷம் நடிச்சா, சண்டமாருதம்ங்கிற ஒரு நாடகம் நடித்தார். சண்டமாருதங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாரு. அது மாதிரிலாம் வரும். அப்புறம் வேலைக்காரிங்கிற ஒரு நாடகம்லாம் போட்டிருப்பார் அண்ணா. இப்போ பார்ப்போம். அண்ணாதுரையை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. இந்த குரூப் 2, 2Aக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசியல்னா திராவிட பாரம்பரியம் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அண்ணாதுரை, அப்புறம் அவர் எழுதின நூல்கள் எல்லாமே, அப்புறம் இந்த திராவிட மாநாடு நடந்தது, எந்தெந்த மாநாடு நடந்துச்சு, அவர் எழுதிய கட்டுரைகள், அவர் எந்தெந்த இதழ்கள் நடத்தினார், எந்தெந்த இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தார், எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராக இருந்தார், அவருடைய முதல் சிறுகதை என்ன, முதல் கட்டுரை என்ன, இதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. சி.என். அண்ணாதுரையின் எந்த புத்தகத்தை 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது அப்படின்னா, ஆரிய மாயன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதே போல் நீதி தேவன் மயக்கம்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதாவது கம்பன் மேலே வந்து குற்றம் சாட்டுவார். யார்? ராவணன் வந்து குற்றம் சாட்டுவார். அப்போ அதை கேட்டு நீதி தேவனான யார்? யமதர்மனே வந்து மயக்கம் மட்டும் விழுந்துருவார். அது மாதிரி அதெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அடுத்து ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார்னா, 1939 தான் வந்து பெரியார் என்ன பண்ணுவார்? திராவிட நாடு மாநாட்டை கூட்டி வந்து திராவிட நாடு கோரிக்கையை முன்வைப்பார். அடுத்து பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1916 ஆண்டு. வந்து புத்தகத்திலே வந்து தெளிவாக இருக்கு. யார் சார்? பிட்டி தியாகராயர் கையால் எழுதி வந்து பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது. பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1916ஆம் ஆண்டு. அந்த வருஷம்தான் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கியிருப்பாங்க. 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியது யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1944 சேலத்தில் நடந்த நீதி கட்சி மாநாட்டை பற்றி நம்ம ரொம்ப ஃபேமஸாக என்ன பார்த்துருப்போம். அந்த மாநாட்டில் வந்து அறிஞர் அண்ணா வந்து என்ன பண்ணியிருப்பார்? வந்து நீதி கட்சியை வந்துட்டு திராவிடர் கழகம் சொல்லி மாற்றுறதுக்கான தீர்மானத்தை முன்மொழிந்தார்னே பார்த்துருப்போம். அப்போ அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி நடத்தியது யாருன்னா, ஈவே ராமசாமி தான் தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். இந்த ராமசாமி என்ற பெரியாரும் அண்ணாவும் வந்து எங்கே முதலாக சந்திச்சாங்கன்னா, திருப்பூரில் நடந்த செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் தான் வந்து முதலாக சந்திச்சிருப்பாங்க. அடுத்து பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அரண் வலியுறுத்துறங்கிற அதிகாரத்தில் தான் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அரண் வலியுறுத்துதல். டேஷ் 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 இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண் என்ன சொல்றாருன்னா, ஒற்றும் நீதி நூலும் தான் வந்து கண்ணுன்னு சொல்றாரு. ஒற்றும் நீதி நூலும் தான் கண்ணுன்னு சொல்றாரு. பொதுவாகவே நம்ம எவை இரண்டும் மாந்தருக்கு கண்ணுன்னா எண்ணும் எழுத்தும் கண்ணுன்னு பார்த்துருப்போம். அதற்கப்புறம் மன்னவனுக்கு எது கண்ணு கேட்டிருக்காங்க. எது இரண்டும் மன்னவனுக்கு கண்ணா இருக்கணும்னா, ஒன்று ஒற்றனும் நீதி நூலும் தான் வந்து ஒரு மன்னவனுக்கு வந்து கண்ணா இருக்கணும்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகிறதுனா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது இனிய சொற்கள் இருக்கும்போது இனிமையில்லாத சொற்களை பேசுறது, நல்லா உண்ணக்கூடிய கனி இருக்கும்போது அதை உண்ணாது காயை உண்பதற்கு சமம் அப்படின்னு வள்ளுவனார் சொல்றாரு. கூற்று பாருங்க. திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று வந்து சரி, காரணமும் சரிதான். அதாவது மனு தர்மத்தை பற்றி இதில் வந்து திருக்குறளுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் திருக்குறள் சொல்லக்கூடிய இந்த இல்லறமும் மகளிருடைய கற்பு திறத்தை சிறப்பித்து பேசுறதும் வந்து மனு தர்மத்திற்கு புறம்பானது தான். ஆமாம், புறம்பானது. மனு தர்மம் சொல்லக்கூடியது வேற. இப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் யாருன்னா அகிலன் தான் வந்து எழுதியிருப்பார். வேங்கையின் மைந்தன் அப்படின்ற புதினத்தை எழுதினது. சாண்டிலியன்லாம் வந்து நிறைய எழுதியிருப்பார். கடல் புறா இது போல நிறைய எழுதியிருப்பார். கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து சிவகாமி சபதம், அப்புறம் பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன், அதெல்லாம் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுதினது தான்.
ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் அப்படின்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவெம்பாவை, அதாவது மாணிக்கவாசகர் இயற்றிய திருவெம்பாவையில தான் வந்து இந்த அடி வந்து இடம்பெற்றிருக்கு. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவெம்பாவை. பதிற்றுப்பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள். இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது. சேர மன்னர்கள் பற்றி தான் பதிற்றுப்பத்து சொல்லுது. இதை வந்து 10 அரசர்கள் பற்றி 10 பாடல்கள் வந்து பாடப்பட்டது. மொத்தம் 100 பாடல்கள். அவற்றில் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டது வந்து முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கப்படவில்லை. மீதி இருக்கிற 80 பாடல்கள் கிடைத்திருக்கு. இந்த பாடத்தை பற்றி 10 சிற்றிலக்கியங்கள் பற்றி நம்ம தெளிவாக பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கலாம். சிற்றிலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை எல்லாம் தனித்தனியாகவே பார்ப்போம். அதெல்லாம் நம்ம சீக்கிரமாகவே பார்த்துடலாம், தெளிவாகவும் பார்க்கலாம். அதில் அதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜாகருங்கிறதா வந்துட்டு இந்த ராபர்ட் புரூஸ் போட்டிருக்கலையா, இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இங்கே நம்ம பையம்பள்ளி வேலூர் மாவட்டம் மன்னிக்கணும் பல்லாவரத்தில் வந்து கண்டுபிடிச்சதான் ராபர்ட் புரூஸ் பூட். அவர் கன்னிகாம் வந்து 1861 வந்து இந்திய தொல்லியல் துறையின் தலைமையவர், இந்திய தொல்லியல் துறையாக நிறுவனவர் தான் வந்து கன்னிகாம். அதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜாகர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வைக்கும் மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. புலம்பெயர்ந்தோர் பதிவில் வந்து முன்னிலை வைக்கிறதுனா சென்னை தான். இங்கேருந்து எல்லாரும் சென்னை தான் போய் வேலை பார்க்க போகிறனால அதுதான் முன்னிலையில் இருக்குது. உலகளாகிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி என்னன்னா 26. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி, அதாவது அந்த உலகளாவிய பிரகடனத்தில் வந்து 30 விதி இருக்கும். அதில் ஒரு விதி 25 வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட விதின்னு நினைக்கிறேன். 26 வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விதி, அடுத்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விதின்னு இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுங்க. 30 விதி இருக்கும். ஆனால் இதில் டீப்பாக உள்ள போய் கேட்டிருக்காங்க. நம்ம 9th புக்லையும் 11th புக்லையும் இருக்கு நினைக்கிறேன். குடிமையியலில் சிவிக்ஸில் இருக்கும். பாலிட்டி படிக்கும்போது நீங்கள் அந்த தேசிய மனித உரிமைகள் படிப்பீங்களா, அதில் ஒரு உலகளாகிய மனித உரிமைகள் வந்து 30 பிரிவுகள் இருந்துச்சு. அதில் இந்த பிரிவு வந்து 26வது பிரிவு கல்வியை சொல்லுது, 25வது பிரிவு ஒன்று சொல்லுது அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு 2-3 இருக்கும். அது அப்படியே டீப்பாக எடுத்து புக் கொஸ்டின் தான், அப்படியே புக்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க, அப்படியே கட்காவி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம்னா நிதி ஆயோக் தான் வந்து நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடை கண்காணிக்கிறது வந்து நிதி ஆயோக் தான், வேற எதுவும் இல்லை. நீடித்த வளர்ச்சி நிதி ஆயோக். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போலோ மருத்துவமனை தான் வந்து தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை. which was the first corporate hospital to be set up in தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் எதுன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான். அந்த நான் பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்காக ஒரு ஆணையம் இருக்குது. அந்த ஆணையத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆணையம் வந்து பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம்னு சொல்லி மறுபெயரிடுறாங்க. எப்போனா 1987ஆம் ஆண்டில் தான் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றுறாங்க. அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அப்படிங்கிறது வந்து பழைய பேருங்க. புது பேர் வந்து என்னன்னா பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. தாழ்த்தப்பட்ட அப்படிங்கிறத எடுத்துட்டு பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் பேர் வைக்கிறாங்க. எப்போ 1987. NH44 போக்குவரத்து வந்து கேட்டிருக்காங்க. ஜியாகிரபியில் தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஒசூரில் இருந்து டேஸ் வரை செல்கிறதுனா ஒசூரில் இருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது. NH44. பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது அவையாவன. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து மறைமுகமாக இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு உதவுச்சான்னா உதவி இருக்கும் ஒரு சில விஷயங்கள். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம் உதவுச்சு, புதிய தொழிற்சாலை அமைத்ததன் மூலம், புதிய தேவாலயங்கள் நிறுவியதன் மூலம், போக்குவரத்து வசதியின் மூலம். இப்போ இந்த விஷயங்கள்ல இருந்து எந்த விஷயங்கள்ல இருந்து மறைமுகமாக வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்தியர்களுக்கு உதவுச்சுன்னா பாடசாலைகள் அமைத்தது இந்தியர்களுக்கு நல்லது, புதிய தொழிற்சாலைகள் அமைத்தது நல்லது. அப்போ ஒன்றும் சரி இரண்டும் சரி. தேவாலயங்கள் நிறுவது வந்து இந்தியர்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் பயன் தரவில்லை. அது வந்து அவங்க மதமாற்றம் பண்ணாங்க, அதற்காக கட்டினாங்க. அது அடுத்து போக்குவரத்து வசதி செய்தது, அதை நம்ம போக்குவரத்து இன்ன வரைக்கும் பயன்படுத்துகிறோம். அப்போ 1, 2 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். டி மீன்ஸ் டெல்லி. அடுத்து பாருங்க, கூற்று காரணமாக கேட்டிருக்காங்க. கூற்று வந்து சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டது. ஆமாம், சுயமரியாதை திருமணத்தில் வந்து தாலி வந்து தடை செஞ்சாங்க. இது வந்து சரி.
தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டதாம். அப்போ வந்து தாலியை வந்து என்ன சொல்றாங்களாம், ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தினுடைய கொடூர சின்னமாக தாலியை பார்த்தாங்க. அப்போ இதுவும் சரியான விளக்கம் தான். ஏன் தாலியை வேணாங்க அப்படிங்கும்போது தான் நம்ம விளக்கத்துக்கு வரணும். வெறுமனே ஸ்டேட்மெண்ட் தான் தெரியல. அப்போ சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டது. காரணம் என்னன்னா, தாலி வந்து பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக காணப்பட்டது. அதனால தான் தாலியை தடை செஞ்சாங்க. அப்போ கூற்று சரி, காரணம் சரி. காரணம் ஆறு வந்து கூற்று ஏவுக்கு சரியான விளக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். வெறுமனே வேற ஏதோ ஒரு செய்தி கொடுத்து அது சரியா இருந்துச்சுன்னா சரி மட்டும்தான் வரும், விளக்கம் வராது. இங்க வந்து பாருங்களேன், காரணம் தெளிவா கொடுத்துருக்காங்க. தாலி என்பது ஆணுக்கு பெண்ணை அனுமதி கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டதனால் தாலி சுயமரியாதை திருமணங்களில் தடை செய்யப்பட்டது. அப்ப கூற்றும் சரி, காரணம் சரியான விளக்கம். பின் வருவனவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது அப்படின்னா, பெரியார் வந்து எதுக்கு ஆதரவு அளித்தார், எதுக்கு ஆதரவு அளிக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா, கணவனுக்கு மரியாதை, சாதி மத தொடர்பான சடங்குகளை மீறுதல், மங்கள சூத்திரத்தை மறுதளித்தல், குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சமபொறுப்பு. பெரியார் ஆதரித்து என்னன்னு பார்த்துரும். சாதி மத தொடர்பான சடங்குகளை மீறுதல், ஆமாம். மங்கள சூத்திரத்தை வந்து மறுதளித்தல், அதாவது சூத்திரம்னா வரைமுறை, செய்முறை. மங்கள சூத்திரம்னா செய்முறைன்னு சொல்லுவோம். சடங்குகள் சொல்லுவோம்ல, நம்ம கணக்கில் ஃபார்முலாங்கிறாங்க, இங்கிலீஷில் ஃபார்முலாவை தான் சூத்திரம்னு சொல்லுவோம். ஒரு செயலை செய்யறதுக்கான வழிமுறை தான் வந்து சூத்திரம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மங்கள செய்முறைனா ஒரு சடங்கு செய்முறைன்னு வச்சுக்கலாம். நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், சடங்கு செய்தல். அது வந்து மறுதளித்தல் சொன்னாரா? ஆமாம், மறுதளித்தார். குழந்தை பராமரிப்பில் கணவனுக்கு மனைவிக்கு சமபொறுப்பு இருக்குன்னு சொன்னது பெரியார் தான். கரெக்ட். அப்போ அவர் சொல்லாது எதுனா, கணவனுக்கு மரியாதைன்னு சொல்லி அவர் சொல்லலை. ஆணும் சமம் பெண்ணும் சமம் அப்படிங்கும்போது கணவனுக்கு மரியாதைனா மனைவிக்கு மரியாதை தான் அப்படின்னு சொன்னது பெரியார். முடிக்க போகிறோம். கடைசி கேள்வி வந்துட்டோம். பொறுத்துக சொல்லியிருக்காங்க. பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக. அதாவது பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக சொல்லியிருக்காங்க. ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி. வித்தியாசமா இருக்கு, ஆனால் நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்களே. ஒப்பீட்டளவில் வருமானம் வந்து கம்மிங்க, ஆனால் மனித வளர்ச்சி வந்து அதிகம் ஒன்று. அடுத்து வந்து அதிக வருமானம் ஆனால் மனித வளர்ச்சி கம்மி. வருமானம் அதிகமாக இருக்கு, மனித வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அடுத்து வேகமான பொருளாதார வளர்ச்சி இருக்கு, அப்புறம் மனித வளர்ச்சி வந்து ரொம்ப மெதுவா இருக்கு. அடுத்து பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி இருக்கு. அவ எந்தெந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஒண்ணுக்கு வந்து 3 இருக்காங்க. எனக்கே தெரியல, நான் புதுசாக தான் படிக்கிறேன். அதனால ஒரு விஷயத்தை இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குல்ல. அப்போ ஒண்ணுக்கு வந்து 3 இருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணலாம். 3ன்னா கேரளா. அதாவது ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானம் உயர் மனித வளர்ச்சி இருக்கிறது வந்து கேரளாவாம். குறைந்த வருமானம் உயர் மனித வளர்ச்சி வந்து கேரளா. அடுத்து வந்து பாருங்களேன், அதிக வருமானத்தில் குறைந்த வளர்ச்சி. வருமானம் அதிகமாக இருக்கு, மனித வளர்ச்சி கம்மியாக இருக்க மாநிலம் எதுன்னா ஹரியானா. ஹரியானாவில் வந்து வருமானம் அதிகமாக இருக்கான், ஆனால் மனித வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கான். அதாப்ப அதே போல் வருமானம் கம்மியாக இருக்குது, மனித வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னா கேரளா. நமக்கு பக்கத்தில் வருமானம் கம்மியாக இருக்குது, மனித வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னா கேரளா. வருமானம் அதிகமாக இருக்குது, மனித வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னா ஹரியானா. அடுத்து வேகமான பொருளாதார வளர்ச்சி மெதுவான வளர்ச்சி இருக்கு எதுன்னா பீகாரா இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா ராஜஸ்தானா. அதாவது பொருளாதார வளர்ச்சி வேகமா இருக்கு, அப்புறம் மெதுவான மனித வளர்ச்சி இருக்கிறது வந்து ராஜஸ்தான். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி வந்து பீகார் தான் வரும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க. இதில் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்க, பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நோட் வச்சுக்கோங்க, சின்ன நோட்ஸு. நீங்கள் படித்து உங்கள் கண்ணில் படாத கேள்வி, ஆனால் கிட்டத்தட்ட புத்தகத்தில் தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரிவிஷன் பண்ணாமல் வந்திருப்பீங்க, அண்டர்லைன்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கும்னு. எந்த மாதிரி கேள்விலாம் உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி முக்கியமான கேள்வி உங்கள் மனசுக்கு சொல்லும். உங்கள் மனசு சொல்லும், அருமையான கேள்வியாக இருக்குது, இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களே, நல்ல கேள்வியாக இருக்குது. அந்த மாதிரி கேள்விலாம் நோட் பண்ணி வச்சு படிங்க. உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் தேர்வுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.